இங்க எத்தனை பேர் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 10 ரீசன்ஸ் ஏன் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும். 10 ரீசன் நீங்க சொல்லணும். 10 வேற வேற ரீசனா இருக்கணும். நீட் பிசிக்ஸ்க்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அது நிறைய பேர் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய ஐடியாஸ் சார் இந்த சாப்டர்ல போடுங்க, இந்த கான்செப்ட்ல போடுங்கிறீங்க. நமக்கு லிமிட்டட் டைம் இருக்கிறதுனால நம்மளால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்ல போட முடியுது. அதுவே நீங்க ஆஃப்லைன்ல அட்மிஷன் ஆகுறீங்க அப்படின்னா நமக்கு 28 சாப்டர்ஸ்க்குமே மேக்ஸிமம் என்னெல்லாம் டிப்ஸ் ட்ரிக்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு 30 டேஸ்ல உங்களை டீச் பண்ணி ட்ரெயின் அப் பண்ண முடியும். நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்து அதுல ட்ரெயின் அப் பண்ணுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தோம்னா 100+ மார்க்ஸ் பிசிக்ஸ்ல எடுக்கிற 30 டேஸ்ல நீங்க போர்டுக்கு மட்டும் தான் படிச்சிருக்கீங்க, நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகவே இல்லை அப்படின்னாலும் பிசிக்ஸ்ல 100+ ஸ்கோர் பண்ற அளவுக்கு எங்களால ரெடி பண்ண முடியும். ஏன்னா இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எங்க வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. பேட்ச் 1 பேட்ச் 2 ரெண்டு பேட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப பேட்ச் 3 வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த பேட்ச் 3ல உங்களுக்கான அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, CC25 அப்படிங்கிற போட்டு B3 CC25 கிராஷ் கோர்ஸ் 2025, B3 பேட்ச் 3 இந்த கோடு போட்டு இந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு இதை வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆட்டம்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல டிரான்சிஷன் அண்ட் ரேடியேஷன். டிரான்சிஷன்னா என்ன சார்? இப்ப ஒரு ஆட்டம் இருக்கு, ஹைட்ரஜன் ஆட்டம் ஸ்பெசிஃபிக்கா. அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து என்ன ஆகும்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்னா ஹையர் லெவலுக்கு போயிடும். அது ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு வரும்போது ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணும். அந்த ரேடியேஷன் எந்த ரீஜியன்ல இருக்கும்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் பின்னாடி பார்க்கலாம். சரியா? இங்க வந்து பாருங்க, ஒரு டேபிள் தெரியுதா? இதுல வந்து பாருங்க, இது வந்து என்னன்னா நமக்கு n = 1 லெவல், n = 2 3 4 5 6 7 இதெல்லாம் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ். இப்ப எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கோ இல்லாட்டி அதுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஹையர் லெவல்ல இருந்து ஷிஃப்ட் ஆகும்போது இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி என்ன பண்ணும்னா எனர்ஜியா எமிட் பண்ணும். அந்த எனர்ஜியா எமிட் பண்ணும்போது அந்த போட்டானோட வேவ் லென்த் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறதா கொஸ்டின். எந்த ரேஞ்சில் இருக்கலாம்னா அல்ட்ரா வயலட், விசிபிள், இன்ஃப்ராரெட், இந்த 3 ரீஜன்ல இருக்கும். சரியா? இப்போ வந்து பாருங்க, லைமன் சீரிஸ் அப்படின்னா என்னன்னா நமக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஹையர் லெவல்ல இருந்து n = 1 ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா அது லைமன் சீரிஸ். அப்ப n1 = 1, n2 ஓட வேல்யூ என்ன இருக்கலாம்? 2 3 4 5 6 7 எது வேணாலும் இருக்கலாம். அப்ப ஹையர் எனர்ஜி லெவல்ஸ்ல இருந்து n = 1 லெவலுக்கு வந்துச்சுன்னா அதான் லைமன் சீரிஸ். லைமன் சீரிஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ரேடியேஷன் தான் யூவி ரேடியேஷன். அதுக்கு அடுத்து பாருங்க, n = 2 ஸ்டேட்டுக்கு ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகி வருது. அதாவது n1 = 2, n2 ஓட வேல்யூ என்ன இருக்கலாம்? 3 4 5 6 வந்துச்சுன்னா இந்த ரீஜியன் வந்து என்ன சொல்றோம்? இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து பாமர் அப்படின்னு சொல்றோம். இதனால கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எந்த ரீஜியன்ல இருக்குன்னா விசிபிள் ரீஜியன். நம்மளால விசிபிளா அதை பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது n1 ஓட வேல்யூ 3, n2 ஓட வேல்யூ 4 5 6 இருக்குன்னா இது பேஷன் சீரிஸ். n2 ஓட வேல்யூ 3 வந்துச்சுன்னா n1 = 3 வந்துச்சுன்னா அது பேஷன் சீரிஸ். அதே மாதிரி n = 4 வந்துச்சுன்னா அது பிராக்கெட் சீரிஸ். n1 = 5 வந்துச்சுன்னா ஃபன் சீரிஸ். இப்போ இது எல்லாத்துக்குமே வந்துன்னா ஹையர் எனர்ஜி லெவல் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்துன்னா n = 3 4 5 இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் எனர்ஜி லெவலுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும்னா நமக்கு இன்ஃப்ராரெட் ரேஸ் தான் கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பாருங்க, லைமன் சீரிஸ்னா n1 = 1, n2 ஓட வேல்யூ 2 3 4 எக்ஸெட்ரா இருக்கலாம். இதுக்கான ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எங்க இருக்கும்? யூவி ரீஜியன்ல இருக்கும். அதே மாதிரி பாமர் சீரிஸ்னா n1 ஓட வேல்யூ 2, n2 ஓட வேல்யூ 3 4 5 நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் விசிபிள் ரீஜியன்ல இருக்கும். பேஷன் சீரிஸ்னா n1 = 3, n2 ஓட வேல்யூ 4 5 6 இது இன்ஃப்ராரெட் ரீஜியன்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது பிராக்கெட் சீரிஸ்னா n1 ஓட வேல்யூ 4, n2 ஓட வேல்யூ 5 6 7 இது வந்து இன்ஃப்ராரெட் ரீஜியன்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது ஃபன் சீரிஸ்னா n1 ஓட வேல்யூ 5, n2 ஓட வேல்யூ 6 7 8 இதுல ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எங்க இருக்கும்னாக்கா நமக்கு இன்ஃப்ராரெட் ரீஜியன்ல இருக்கும். அப்ப லைமன்ல மட்டும் யூவி, பாமர்ல மட்டும் விசிபிள், மீது எல்லாத்துலயுமே இன்ஃப்ராரெட் ரீஜியன்ல தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது இருக்கும். இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கிறாங்க. இந்த கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு இந்த டாபிக்ல உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு என்ன பண்றீங்க, ட்ரிக் நம்பர் 33 போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட ஃபார்வர்ட் பண்றீங்க. சரிங்களா? நாளைக்கு இன்னொரு ட்ரிக்ல பார்க்கலாம்.